அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம அயத்தி கிச்சன்ல ரொம்ப ஆரோக்கியமான முருங்கைக்கீரை சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வீட்டுக்கு பக்கத்துல எல்லாம் இருக்கும், மரங்கள் நிறைய இருந்திருக்குது. கடந்து போற வழியில கை கெட்டுற தூரத்துல தான் இருக்கும், ஆனா கண்டுக்க மாட்டோம். இப்ப கண்டுக்க வேண்டிய நிறைய சூழ்நிலை உருவாகி இருக்குது. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு கட்டு முருங்கைக்கீரை எடுத்து நல்லா சுத்தம் செஞ்சு வச்சுருக்கிறேன், கழுவியும் வச்சுருக்கிறேன். அது கூடவே பாசிப்பருப்பு நல்ல குளிர்மையானது, 1/2 கப் நல்லா ஊற வச்சு கழுவி சேர்த்துருக்குறோம். வெங்காயம், வெள்ளை வெங்காயம் பாதி எடுத்து கட் பண்ணி சேர்க்குறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் கிடச்சா ஒரு 10 வெங்காயம் சேருங்க. அது கூட ஒரு 5 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் சின்ன சீரகம், மிளகு எல்லாம் இடித்து அதில் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பில்லை. இது கூடவே இதுக்கு எல்லாம் தேவையான அளவு உப்பு. நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், காரத்துக்கு பச்சை மிளகாய். ஏன்னா மிளகு சேர்த்துருக்குறோம், கொஞ்சமாக காரத்துக்கு சேருங்க. இதை குட்டீஸ்க்கும் கொடுக்கலாம், பெரியவங்கள்லேருந்து குட்டீஸ் வரைக்கும். ஓகே. பாதி தக்காளி. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடலாம். இதுதாங்க ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக சூப்பராக செய்யக்கூடிய ஒரு சூப். 2-3 விதமாக இந்த சூப் செய்யலாம். ஆனால் இந்த சிறுபருப்பெல்லாம் சேர்க்கும்போது நல்ல குளிர்மையாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது, ரொம்ப நல்லது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். இதுக்கு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நான் கிட்டத்தட்ட 5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு எவ்வளோ சூப் தேவைப்படுதோ அதுக்கு ஏற்ற அளவு நீங்கள் தண்ணி சேர்க்கலாம். 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா நல்லது, ஆரோக்கியமானது. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். இன்னொன்று பருப்பு சேர்த்துருக்குறோம் இல்லையா, பொங்கி வெளியில் வராதுக்காக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா அவியுது, நல்லா அவியட்டும். முருங்கைக்கீரையில், முருங்கைக்காயில், முருங்கையோட விதைகளில் நல்ல ஆரோக்கியம் இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, மறக்காதீங்க. இப்போ நமக்கு சீக்கிரமாகவே அவிஞ்சிடுச்சு, அதிக நேரம் எடுக்காது. ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறோம். கீரை, பருப்பு இதெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி சூப்பை மட்டும் தனியாக நம்ம எடுத்துக்குவோம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நம்ம வடித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீரையெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு மிச்சத்தை நம்ம இந்த மாதிரி மெஷின் வச்சு நல்லா அரைச்சிக்கலாம். கிரைண்டரில் அரைக்கும் போது ஆற வச்சு அரைச்சிக்கோங்க. பாருங்கள், நல்ல பேஸ்ட்டாக நான் அரைச்சிட்டேன். ஏன் இதை அரைக்கிறேன் அப்படின்னா, நம்ம சூப் குடிக்கும்போது ரொம்ப திப்பியாக இருந்தால் நமக்கு பிடிக்காது, குழந்தைங்க எடுத்துக்க மாட்டாங்க. அதனால தான் நான் இப்படி அரைச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், சூப் ரெடியாக இருக்குது. அதில் நம்ம எடுத்து வச்ச அந்த கீரை, பருப்பு அதை சேர்த்துக்கிறோம். அதோட அரைச்சி அந்த விழுதையும் நம்ம இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்படி நல்லா கலந்து விட்டுடுங்க. அப்போ குட்டீஸ் நல்லா டேஸ்ட் பண்ணி குடிப்பாங்க. அது மட்டும் இல்லை, நமக்கு சூப் இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு குடிக்கிறதுக்கு பிடிக்கும். அதனால தான் நம்ம இப்படி கரைச்சி சேர்த்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். பெரியவங்களுக்கு கொடுக்கும்போது நல்லா முழு மிளகை நல்லா இடித்து நல்லெண்ணெயோடு சேர்த்து நல்லா சுட சுட சூப்பில் போட்டு கொடுத்தீங்கன்னா நெஞ்சில் இருக்க சளி, தலைவலி இது எல்லாமே நல்லா குறையும். ஜலதோஷத்துக்கு அவ்வளோ நல்லது. அது மட்டும் இல்லை, நல்ல ஆரோக்கியமானது, இரும்பு சத்து நிறைந்தது முருங்கைக்கீரை. பாருங்கள், இந்த மாதிரி மிளகு தூவிக்கலாம். செம்மையாக ரெடி ஆயிடுச்சு நம்ம சூப். எவ்வளோ சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு சூப், ஆனால் நம்ம செய்கிறதே இல்லை. கண்டிப்பாக வாரத்தில் 3 தடவை 4 தடவை செஞ்சு குழந்தைங்களுக்கும் நீங்களும் குடிங்க, அவ்வளோ நல்லது. இப்போ இது எனக்கு பரிமாறுறதுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அது கூடவே மிளகும் சேர்த்துக்கிறேன். நல்ல சுட சுட சூப் குடிக்கணும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சா? இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக இதை குழந்தைங்களுக்கும் செய்து கொடுங்க, நீங்களும் எடுத்துக்கோங்க. இந்த கால சூழ்நிலையில் நமக்கு முருங்கைக்கீரை, முருங்கைக்காய், முருங்கையில் இருக்கிற விதைகள் எல்லாம் அவ்வளோ முக்கியமானது. அதுகளெல்லாம் பயன்படுத்துங்க. நாம் எப்போவுமே முக்கியமான சில விஷயங்களை நிறைய தள்ளி வச்சுடுவோம். தேவையற்ற விஷயங்களை தான் உடலுக்கு எடுத்துக்கணும். தேவையான இந்த விஷயங்களை கண்டிப்பாக உடம்புக்கு எடுத்துக்கோ. ஆரோக்கியம் தேவையான ஒன்று. ஆக ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான வாழ்க்கை. இன்னொரு ரெசிபியில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.